Hello, 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 hi, welcome to Shayu Vibes. நான் தான் வந்து உங்க ஷாயு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ நீட் டு தேங்க் ஃபியூ பீப்புள். நான் ஒரு வீடியோ கூட போடாமையே வந்து எனக்கு வந்து ஒரு 57 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு வந்து வந்திருக்காங்க. ஸோ வந்து அவங்களுக்குலாம் ஒரு பெரிய தேங்க்ஸ். பிகாஸ் வந்து அவங்க என்கிட்ட எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, நீ ஏதோ ஒன்று பண்ணு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக வந்து அவங்க எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. 57 பீப்புள் மேபி வந்து சில பேருக்கு வந்து ஒரு சின்ன என்னடா இத்தினோண்டு பீப்புள் தானே கம்மியாக இருக்காங்களே அப்படின்னு வந்து ஃபீல் ஆகலாம். பட் வந்து எனக்கு அப்படி கிடையாது. ஒரு 57 பீப்புள் ஒரு கிளாஸ் ரூம் ஸ்ட்ரென்த் அளவு கரெக்டாக. ஸோ அத்தனை பீப்புள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, நான் எதுவுமே போஸ்ட் பண்ணாமலே சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சப்போ வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தம்ப்நெயில் பார்த்துருந்தீங்கனாலே வந்து தெரிஞ்சிருக்கும். யா ஒய் ஐ கிரியேட்டட் யூடியூப் சேனல். ஸோ இதுதான் வந்து எதுக்காக வந்து யூடியூப் சேனல் வந்து நான் வந்து உருவாக்கினேன் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ. வெயிட் பண்ணுங்க, ஒரே ஒரு நிமிஷம் நான் போய் பார்த்துக்கிறேன், எல்லாம் மண்டை கிண்ட கவர் ஆயிருக்குன்னு தெரில. யா நவ் ஐ திங்க் இட்ஸ் குட் டு கோ நினைக்கிறேன். இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு நம்புகிறேன், பார்ப்போம். பரவாயில்ல, ஃபஸ்ட்டு வீடியோ தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா, போக போக கற்றுக்கிறேன். ஸோ வந்து திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் டேக்கிங் ஆஸ் அ யூடியூப் வீடியோ. சும்மா எடுப்பேன், அடிக்கடி எடுப்பேன், ஆனால் எதுவுமே போஸ்ட் பண்ண மாட்டேன். சும்மா ரேண்டமாக எடுப்பேன், சம்டைம்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவேன், வைப்பேன், அதுக்கப்புறம் நானே ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சுன்னா டெலீட் பண்ணுவேன். இப்படியே தான் வந்து என் வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஸோ வந்து இது முதல் முறைன்றதுனால கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச பெர்ஃபெக்ஷனோடு பண்ணணும்னு பார்க்குறேன். சோஃபார் நான் ஏன் போஸ்ட் பண்ணலை, பட் ஆனால் நான் வந்து யூடியூப் சேனல் மட்டும் க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஊர் ஃபுல்லாக வந்து ஐ மீன் நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளாக ஆசை. ஓகேங்களா, சும்மா காசு சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப வந்து யூடியூப்னாலே வந்து இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா, சின்ன வயசுனா எப்படி ஏன் வந்து இவ்வளோ நாள் நான் போஸ்ட் போடலன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு கார்ப்பரேட் ஜாப்ல வந்து நான் இருந்தேன். ஓகேங்களா, ஸோ வந்து அந்த கார்ப்பரேட் ஜாப்ல இருந்ததுனால அது மட்டும் இல்லாமல் எனக்கு வேற பார்த்தீங்கன்னா அதிசயமாக வந்து ஒரு 2-3 கிளைண்ட்ஸ் வந்திருந்தாங்க. கிளைண்ட்ஸ் இந்த சென்ஸ் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் மெஹந்தி அண்ட் மேக்கப் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கான ஆர்டர்ஸ்லாம் வந்து எனக்கு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த கண்டினியூஸாக வந்ததுனால அதுலேயும் ஃபோக்கஸ்டாக இருந்ததுனால வந்து என்னால் கண்டினியூஸாக வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல, ஷூட் பண்ண முடியல. எனக்கே அதிசயமாக வருது. ஸோ ஐ வாண்ட் டு கிராப் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன் அது மட்டும் இல்லாமல் வந்து எனக்கு வந்து அந்த கார்ப்பரேட்லேயும் கொஞ்சம் வேலை இருந்துச்சா, அந்த வேலைலாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன்னா, ஸோ அதனால வந்து என்னால் எல்லாத்துலேயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல. இப்போ வந்து ஏன் நான் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வேலையை நான் விட்டுட்டேன். யூடியூப்காக விட்டிங்கன்னா கேட்டால் சத்தியமாக கிடையாது. அது வந்து வேறு தனி ரீசன்ஸ் அந்த வேறு ஏதாவது ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். ஒரு சும்மா சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால வந்து ஐ குவிட் த ஜாப். நவ் ஐ எம் ஆன் மை ரெஸ்டிங் பீரியட். ஒரு 2 மாதமாச்சு சும்மா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து இருக்கேன் நான். ஸோ அதனால தான் என்னால் போஸ்ட் போட முடியல. எதனால வந்து எனக்கு வந்து யூடியூப் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஸ்டோரி, அந்த ஸ்டோரி சொல்கிறேன். ஓகேங்களா, உங்களுக்கு கேட்க மொக்கையாக இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. பட் ஆனால் இருந்தாலும் எனக்கு கண்டென்ட்டுக்காக நான் சொல்லுவேன், பிடிச்சா கேளுங்க சரிங்களா, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. சின்ன வயசில் வந்து என்ன ஆச்சுன்னா வந்து ஒரு நான் சின்ன வயசு மீன்ஸ் 10th முடிச்சுட்டு அப்படி சொல்கிறேன். ஓகேங்களா, 10th முடிச்சுட்டு நான்லாம் ஃபெயில் ஆயிடுவேன்னு நினச்சாங்க எங்கள் அப்பா. இவெல்லாம் தண்டம், மார்க்லாம் எடுக்க மாட்டா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டார். நான் என்னன்னா வந்து கொஞ்சம் நல்ல மார்க் எடுத்துட்டேன், அதுக்குன்னு வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டேன், ரேங்க் ஹோல்டர், ஸ்கூல் ஃபர்ஸ்ட், அப்படிலாம் நினச்சிடக்கூடாது. தவறு அப்படிலாம் நினச்சிடாதீங்க. ஒரு டீசெண்டாக வந்து எங்கள் ஃபேமிலியில் வந்து நான் ஒரு டாப் ஸ்கோர் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 400 அபோவ்னு வச்சுக்கோங்க, இவ்வளோதான். ரொம்ப கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, ஒரு நல்ல மார்க். எங்கள் அப்பாவுக்கு அது ரொம்ப டீசென்ட் ஸ்கோர். ஓகேங்களா, ஆஃபீஸில் வந்து எல்லாருமே வந்து என் பொண்ணு 10th, அதான் எல்லாருமே எங்கள் அப்பா ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, ஏமா என் பொண்ணு 10th மொத்தமாக வந்து பார்க்குறப்போ வந்து என்ன ஆச்சுன்னா வந்து அதில் வந்து நான் வந்து கொஞ்சம் டாப்பாக இருந்திருக்கேன். ஓகேங்களா, ஸோ எங்கள் அப்பாவுக்கு ஒரு குஷியாயிருச்சு. ஐயோ என் மகன் வந்து பாஸ் ஆகிட்டா, ஐயோ நான் எதிர்பார்க்கவே இல்லை, எவ்வளோ மார்க் வாங்கிட்டா அப்படின்ட்டு அவருக்கு ஒரே குஷியாயிருச்சு. ஸோ குஷியானதுனால வந்து நான் வந்து எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுங்க, நான் தான் மார்க் எடுத்ததில்ல, எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுங்க அப்படின்னு வந்து நான் கேட்டேன்.
கிஃப்ட்டா சரி என்ன கிஃப்ட் வேணும் அப்படின்னு கேட்டாங்களா. நான் என்ன யோசிச்சேன், என்ன வாங்கலாம், சரி ஓகே நம்ம ஃபோன் வாங்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அப்போல்லாம் வந்து எங்கள் வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி டாடியே வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் கிடையாது. ஓகே, ஆண்ட்ராய்டு ஃபோன் கிடையாது ஓகேங்களா. அவங்க வந்து பட்டன் செல் தான் வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து இந்த மொபைல் ஃபோனு இந்த டச் ஃபோன் பார்த்தாலே எனக்கு ஆசை. ஐயோ எனக்கு அது நல்லா இருக்குல்ல, எனக்கு நான் செல்ல மம்மி டாடி யாராவது வச்சிருந்தாலே நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினச்சேன். பார்த்தா வந்து எனக்கே நான் கேட்டேன் எனக்கு ஃபோன் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டனும். சரின்னு எங்கள் அப்பா குஷியில் வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை மொத்துன்னு மொத்துனாங்க. அது வேற விஷயம். நான் ஒரு வாஷிங் மிஷின் கேட்குறேன், அது இன்னும் வாங்கி தரல, பொண்ணு ஃபோன் கேட்டதும் வாங்கி தந்துட்டீங்களா அப்படின்ட்டு. அதெல்லாம் வேற டாபிக் கொடுங்க ஓகேங்களா. என்ன ஆச்சுன்னா வந்து ஃபோன் வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. அது என்னன்னா ஒரு லெனோவோ ஃபோன் நினைக்கிறேன். ஒரு 10,000 9,000 ஃபோன். எங்கள் அப்பா வந்து அவங்க ஆஃபீஸ் மேட் கிட்ட சொல்லி இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ளிப்கார்ட்டோ அப்போ எப்போ சொல்கிறேன், இப்போல்லாம் தானே இதெல்லாம் கொஞ்சம் காமனாக இருக்குது. லைக் ஆர்டர் பண்ணுறது டெலிவரி ஆகுதுலாம். அப்போல்லாம் வந்து கொஞ்சம் ரேர் இல்லை. எங்கள் அப்பா வந்து அப்போவே வந்து இந்த மாதிரி சொல்லி ஃபோனை வந்து வாங்கிட்டாங்க. வாங்கி வந்து எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணுறாங்க. எனக்கும் ஒரே குஷியாயிருச்சு. 11th ஃபோனு, தனி ஃபோனு ஓகேங்களா. எப்படி ஜாலியாக தானே இருக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து அப்போ அந்த டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா வந்து என் ஸ்கூல் டேஸ்லலாம் வந்து எல்லாருக்கிட்டையுமே இண்டிவிஜுவல் ஃபோன் இருந்துச்சு. 11th படிக்கிறப்போ என் கிளாஸ்மேட்ஸ் அப்போல்லாம் ஒரே ஃபன்னாக தான் இருக்கும். எப்படின்னா வந்து இந்த வாட்ஸ்அப்பில் டேரு டெய்லியுமே ஒரு டேர், எங்கேருந்து அந்த டேர் வரனே தெரியல. உன்னை பற்றி சொல்லு, என்னை பற்றி சொல்லு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டேட்டஸ்லாம் வந்து போடுவோம். வரி வரியா வசனம் எழுதுறது, இந்த மாதிரிலாம் எது என்கிட்ட பிடிக்கும், எது உன்கிட்ட பிடிக்கும், இந்த மாதிரிலாம் வந்து நிறையா வந்து இருக்கும். அந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி தான் போச்சு ஓகேங்களா. அப்போ வந்து நான் யூடியூப் சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபோன் வாங்கி நான் உள்ளே போகிறேன். போகிறப்போ வந்து அப்போ என்னோட டைமில் வந்து யார் ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து மதன் கௌரி அண்ணா ஓகேங்களா. அவங்க தான் வந்து செம்ம ஃபேமஸ்ஸு. செம்ம இல்லைப்பா இவர், வேற லெவல், ஒன்றுமே இல்லை, பின்னா நியூஸ் பேப்பர் ஒட்டியிருப்பார், அவர் பாட்டு பேசுவார். செம்ம இல்லை. எனக்கு அப்போதுலேருந்து மதன் கௌரி அப்போ வந்து ரொம்ப கிரேஸ். இப்போ கிரேஸ்ன்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்தளவுக்கு அப்படிலாம் இல்லை. அப்போ எனக்கு வந்து அதான் அந்த சின்ன வயசில் வந்து எனக்கு ரொம்ப கிரேஸ். செம்மடா இந்த அண்ணா, வேற லெவல்டா, எப்படி இவ்வளோ சொல்கிறாரு, வேற லெவலில். எனக்கு அப்போதுலேருந்து என்ன ஆச்சுன்னா செம்ம, நம்மளும் வந்து இந்த மாதிரி ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் வந்துருச்சு ஓகேங்களா. ஆனால் எப்படி ஆகணும்னு கேட்டாங்க, தெரியாது எனக்கு ஓகேவா. எப்படி ஆகணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், அதெல்லாம் எனக்கு ஒரு சுத்த ஐடியாவே இல்லை. இப்போயாச்சும் வந்து ஓரளவு கொஞ்சம் இப்போ எனக்கு ஐடியா இல்லை தான் இருந்தாலும் ஓகே, இப்படியே சொல்லிகிட்டே இருந்தால் போயிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சரி ஸ்டார்ட் பண்ணுவோம், சரியோ தப்போ போக போக லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. அப்புறம் வந்து இர்ஃபான் நியூஸில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ஓகேங்களா. அவர் வந்து ஒரு சின்ன வீட்டில் இருந்தார். அந்த வீட்டில் வந்து அவர் வீடியோ போடுவார், லைக் மூவி ரிவ்யூஸ், ஃபுட் ரிவ்யூஸ், அந்த மாதிரிலாம் போடுவார் ஓகேங்களா. அவர் வந்து ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர் கீழே இருந்து நான் பார்த்தேன். அவர் வந்து 1 lakh சப்ஸ்கிரைபரில் அவர் கேக் வெட்டினார்னு நினைக்கிறேன். கேக் வெட்டி போலீஸ் இருக்கவங்களுக்குலாம் கொடுத்தாரு அங்கே ஓகேங்களா. ஸோ இப்போ அவங்க பார்க்குறப்போ, அவங்க ஹைட் பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. செம்ம இல்லை, நம்ம சின்ன இதுலேருந்து பார்த்தோம் அவங்கள, இப்போ எவ்வளோ பெரிய கிரியேட்டராக இருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து காலேஜ் போச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்னன்னா ஏதாவது ஒன்று இல்லை இது இல்லை அதனால பண்ண முடியாது, இல்லை இது மாதிரி பண்ண முடியாது, அந்த மாதிரி வந்து ப்ரொகாஸ்டினேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சரி இதெல்லாம் வேலைக்கே ஆகாது போல் அப்படின்ட்டு, நமக்குலாம் செட் ஆகாது போலன்ட்டு. அப்போ வந்து எங்கள் வீட்டில் அடிக்கடி ஃபோன் வாங்கி தர அளவுக்குலாம் வந்து வசதி கிடையாது ஓகேங்களா. என்னன்னா வந்து இந்த 10,000 இந்த லினோவோ ஃபோன் தான். இந்த லினோவோ ஃபோன் தான் நான் காலேஜ் வரைக்குமே வச்சுட்ருக்கேன். எப்போ காலேஜ் வந்து ஒரு 2nd இயர் வரைக்குமே நான் அதுதான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா வந்து அந்த ஃபோன் வந்து செத்து போச்சு. நல்ல ரெடி ஆகாத மாதிரி அந்த அளவுக்கு செத்து போச்சு. அது சுண்ணாம போச்சு. 4 வருஷம் மேல ஒரு ஃபோன் வச்சிருந்தேன் ஓகேவா. அது ஒரு வழியா ஓஞ்சிருச்சு. இந்த ஃபோன் அதுக்கப்புறம் வாங்கினேன். இது என்ன ஃபோன்னு விவோ Y73 ஓகேங்களா. இதில் பார்த்தா வந்து கேமரா குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்குது. ஏன்னா நம்ம வீட்டில் சும்மா ஃபோன் வாங்கி கேட்டால் வந்து ஒத்துக்க மாட்டாங்க கரெக்டாக. ஸோ வந்து கரெக்டாக அதுவும் போயிடுச்சு. எங்கள் அப்பாவும் சரி ஓகே இஎம்ஐயில் இந்த ஃபோன் வாங்கி கொடுத்துட்டாங்க. அப்போது என்னன்னா கொரோனா பீரியடுக்கு அப்புறம் வந்து, ஏன்னா நான்லாம் கொரோனா காலேஜில் அந்த 2 வருஷம் வீட்டில் தான் இருந்தேன் ஓகேங்களா. வீட்லேயே வந்து எக்ஸாம் பார்த்து எழுதுறது இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து என்னன்னா வந்து காலேஜ்குள்ளே போகிறேன். அப்போ வந்து என்னென்னா புது ஃபோனு, ஆஹா ஓகே புது ஃபோனு, கேமரா வேறு சூப்பராக இருக்குது, வீடியோ எடுப்போம் அவ்வளோதான். என்னென்னலாம் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் தெரியுமா. ஃபர்ஸ்ட் டே
காலேஜ் ஆஃப்டர் கொரோனா இந்த மாதிரிலாம் வந்து கண்டென்ட் வச்சிருந்தேன் நான். சரி, ஏன்னா காலேஜ் டேஸ்ல இங்க சுத்துவோம் அங்க சுத்துவோம், டீ கிடைக்கும், அது பண்ணுவோம் இது பண்ணுவோம், டூர் கூட்டு போவாங்க. ஸோ இதையே நான் ஒரு விளாகா பண்ணியிருக்கலாம், பண்ணல. ஓகேவா, பண்ணல. என்ன ஆச்சுன்னா வந்து சரி ஓகே, காலேஜும் போயாச்சு. காலேஜ் அதாவது 3வது வருஷம் காலேஜ், நான் பிபிஏ படிச்சு முடிச்சிருக்கேன். ஓகேங்களா, கிரெசன்ட்ல தான் படித்தேன் நான். காலேஜ் முடிச்ச பிறகு சரி ஓகே விளாக் எடுக்கலாம், அங்கங்கே எடுப்பேன். ஓகேங்களா, எடுப்பேன், விட்டு எடுப்பேன். ஆனால் வந்து எதுவுமே வந்து ஒரு ப்ராப்பராக பண்ண மாட்டேன். ஒரு வாட்டி என்ன ஆச்சு, ப்ராப்பராக பண்ணேன். எப்படின்னா எடிட்டிங் பண்ணேன், அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன், எல்லாமே பண்ணேன். பட் ஆனால் வந்து என்னன்னா சேனல் இல்லை நம்மக்கிட்ட. சேனல் வேற கிரியேட் பண்ணி அதை வேற போட்டு நம்ம வந்து சும்மாவே வந்து ரொம்ப வந்து லேசியான கேர்ள். ஓகேங்களா, நான் வந்து என்கிட்ட ஒரு பேட் ஹேபிட் என்னன்னா, என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தெரியும். எப்படின்னா வந்து நான் எல்லாமே தொடங்குவேன், ஆனால் வந்து கம்ப்ளீட்டாக முடிக்க மாட்டேன். ஓகேங்களா, எனக்கு நிறைய இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகே, செம்ம 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 அதான் அங்கங்கே கால் வைப்பேன், ஆனால் வந்து அது எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ண மாட்டேன். அது வந்து ஒரு பேட் ஹேபிட். அந்த பேட் ஹேபிட்லேருந்து நான் வந்து முதல்ல வெளில வரணும் அப்படின்ட்டு வந்து நான் பார்க்குறேன். அதனால வந்து நான் யூடியூப் சேனல்லே வந்து போஸ்ட் பண்ணல. சரி ஓகே, அது மட்டும் இல்லாமல் காலேஜ் டேஸில் என்ன ஆச்சுன்னா, நான் போஸ்ட் பண்ணுவேன். ஏன் போஸ்ட் பண்ணல, ஒன் ஆஃப் த ரீசன் என்னன்னா, எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி சொல்கிறேன், நான் வந்து யூடியூப் சேனல் வந்து கிரியேட் பண்ண போகிறேன், நான் வந்து யூடியூபர் ஆக போகிறேன் நான் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். எங்கள் அம்மாவா, அதெல்லாம் நோ 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 நோ, அதெல்லாம் பண்ணக்கூடாது, அது சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்க என்ன நினைப்பாங்க, சொந்தக்காரங்களாம் தப்பு தப்பாக பேசுவாங்க, அப்படி பேசுவாங்க இப்படி பேசுவாங்கன்ட்டு அதெல்லாம் பண்ணவே கூட சொல்லிட்டாங்க. எனக்கா ஒரே வருத்தமாக போயிடுச்சு, என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. இல்லை நான் பண்ணியே ஆவணும், அழுன்னு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் சாப்பிடவே இல்லை தெரியுமா. அதுக்கப்புறம்லாம் சாப்பிடாம ஒரு 2 வேளை மாதிரிலாம் சாப்பிடாமலாம் என்னால் இருக்க முடியாது. நான் என்ன பண்ணிட்டேன், சாப்பாடு போடுவாங்க சாப்பிடுவேன். அவங்களும் 2 பேரும் பெட்ரூமில் பார்த்துப்பாங்க. ஓகேங்களா, நான் வந்து ஹாலில் பார்த்துப்பேன். இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு ஒரு வாரம். ஆஹா, இது பார்த்தா போகிற போக்கில் வந்து நமக்கு சோறும் கிடைக்காது போல், ஏதோ ஒன்று பண்ணுறோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கெடுத்துப்போம் போல் அப்படின்ட்டு நானும் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சரி யூடியூப் சேனல் அதாவது இதாவது அப்படின்ட்டு விட்டுட்டேன். அதை அப்படியே வந்து மொத்தமாகவே விட்டுட்டேன். ஓகேங்களா, அந்த ஆசையே விட்டுட்டேன் நான். அதுக்கேற்ற மாதிரி வந்து எனக்கும் ஒரு வேலை கிடச்சிச்சு, அந்த வேலைக்கு போனேன். அது என்ன வேலைன்னா வந்து நைட் ஷிஃப்ட். அந்த ஒர்க் ஃபுல்லாகவே நைட் ஷிஃப்ட், ஒரு 2.5 வருஷம் நைட் ஷிஃப்ட். ஓகேங்களா, எப்படி நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்துட்டு நமக்கு வந்து 10 மணி நேரம் 12 மணி நேரம் படுத்தாலுமே வந்து நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, தூக்கமே இல்லாத மாதிரி இருக்கும். அது அப்படியே வாழ்க்கை ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் அதான் இப்போ நம்ம பண்ணோன்னா அப்போவே பண்ணியிருக்கணும். ஓகேவா, இப்போ பார்த்தா நிறைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் வந்து பார்க்கவே செமையா இருக்கு. பரவாயில்லையே, அவங்க வந்து இந்த டாபிக்லலாம் வந்து அவங்க வந்து நல்லா ஃபேமஸ் ஆயிருக்காங்களே, நிறைய பரவாயில்லையே அப்படின்ட்டு நம்ம இப்படியே அவ்வளோதானா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. இப்போனாலும் எங்கள் அம்மா வந்து அப்போ எங்கள் மம்மி கிட்ட அந்தளவுக்கு டச் ஃபோன் இல்லை. ஓகேவா, ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்கு புரிதல் கிடையாது. இப்போ வந்து என்னன்னா அவங்களும் வந்து கொஞ்சம் அப்கிரேட் ஆகணும்ல, அவங்களும் வந்து டச் ஃபோன் மாறிட்டாங்க, மம்மியும் டேடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் என்னை விட அவங்க அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க. லைக் ஃபேஸ்புக்கு, யூடியூபு செம்மையா. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன ஆச்சு, ஓகே இது நார்மல் தான் போல, லைக் போஸ்ட் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை, தப்பாக போஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஓகே, இப்போ மம்மி என்னன்னா வந்து ஓகே பொண்ணு ஆசைப்படுற, நீ பண்ணோன்னா பண்ணு, பார்த்துக்கலாம், யாராவது என்ன சொன்னால் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ அது வரைக்கும் நான் ஹாப்பி. இது சொல்லி முடிச்சுட்டு ரொம்ப நாள் ஆச்சு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே க்ரியேட் பண்ணவே கிடையாது. அப்படியே தான் வந்து அப்படியே போவேன், அப்படியே சும்மாவே இருப்பேங்க. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட ரொம்ப வந்து பேசுவேன் அப்படின்னு கிடையாது. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நேரில் பார்த்தா நல்லா பேசுவேன். லைக் சேட்டிங்கு, காலிங் அந்த மாதிரி ரொம்ப பர்சன்லாம் கிடையாது. நேர்லனா சூப்பராக ஜாலியாக செம்மையாக மாமா மச்சான் அந்த மாதிரி தான் செம்ம ஃபன்னாக இருக்கும். என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஆனால் வீட்டில் எனக்கு தனியாக இருக்க ரொம்ப பிடிக்கும். என் ஃப்ரெண்ட்ஸே கேட்பாங்க, என்னடி பண்ணுற வீட்டில் அப்படி இப்போ ஃபோன் பண்ணால் எட அப்படின்ட்டு, சும்மா தானடா பண்ணுறீங்க இருங்கடா அப்படின்ற மாதிரி விட்டுருவேன் நான். ஸோ இந்த ரீசன்னால தான் வந்து நான் யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிக்கணும்னு நான் நினச்சேன். ஓகேங்களா, இது எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து கனவு. ஓகேவா, ஒரு யூடியூபர் ஆகணும்ன்ட்டு. இப்போ கூட வந்து ஒரு பெரிய செட்டப்லாம் ஒன்றுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் எதுவும் வந்து யூடியூப் சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ரொம்ப பேசுறது ரொம்ப பிடிக்கும். இங்கிலீஷில் ரொம்ப பேசுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா தவறு. ஓகேவா, அதெல்லாம் கிடையாது. நான் தமிழில் வந்து நான் எப்படின்னா ஒரு கொஞ்சம் ஃபன்னியாக பேசுவேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, நான் பேசுறது கொஞ்சம் ஃபன்னியாக காமெடி பண்ணுற மாதிரி கொஞ்சம் பேசுவேன். ஸோ அதனால் உங்களுக்கு பேசுறதுலாம் கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து எனக்கு
லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து என்னோட வீடியோஸ் அண்ட் நீங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் அண்ட் வ்ளாக்ஸ்ல நீங்க என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா வந்து, மோஸ்ட்லி எது ரிலேட்டடா நான் போஸ்ட் போடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, நான் வந்து லைக் நார்மலா ஒரு வீடியோ தான். ரொம்ப எஃபர்ட் போடுற அளவுக்கெல்லாம் என்கிட்ட வந்து எதிர்பார்க்காதீங்க. அதுவும் என்கிட்ட தயவு செஞ்சு இந்த எஜுகேஷனல் பர்ப்பஸ் மட்டும் தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க. அந்த அளவுக்கு அறிவாளி பொண்ணுலாம் நான் கிடையவே கிடையாது. லைக் ரெகுலர் விளாக்ஸ் அந்த மாரி பார்க்கலாம் என்கிட்ட. அதுக்கப்புறம் வந்து லைக் மேக்கப் ரிலேட்டடா ஏதாவது பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு நெறைய கத்துக்கணும்னு ஆசை. ஓகேங்களா? லைக் ஸ்விம்மிங், வேற என்னத்த சொல்ல? இந்த மாரி நெறைய ஆசை இருக்குங்க. டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேன்து. இந்த மாரி அந்த ஆசைங்கள்லாம் வந்து எனக்கு கத்துக்கணும்னு ஆசைன்றதுனால, அதெல்லாம் மேபி வந்து விளாகா போடலாம். லைக் ஒன்னத்த லேர்ன் பண்றத வச்சு அந்த மாரி விளாகா போடலாம். ஸோ எனக்கு தோன்றது அந்த மாரி தான் வந்து கேஷுவலா தான் நான் வந்து விளாக் பண்ண போறேன். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா நான் இது ரிலேட்டடா தான் பண்ணுவேன், அது ரிலேட்டடா தான் பண்ணுவேன் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மக்களே. இருங்க, வேற ஏதாவது கண்டென்ட் நான் எழுதி வச்சிருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். நான் எது ரிலேட்டடா வந்து மோஸ்ட்லி வந்து விளாக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து லைக் நார்மல் டே டு டே விளாக்ஸு, அதுக்கப்புறம் மேக்கப் ரிலேட்டடா, அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்கின் கேர்லாம் ரொம்ப பண்ண மாட்டேன். என் ஃபேஸ் வந்து இப்போ லைட்லாம் வச்சுருக்கனால தெரியுதா தெரில, கொஞ்சம் குழி குழியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து எப்படி நம்ம வந்து இப்போ பார்க்குற ஷாயு வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு வந்து எப்படி இருக்கா, ஆன்ட்டியா இருக்காளா, இல்லைனா வந்து கொஞ்சம் ஃபிகரா இருக்காளான்ட்டு பார்ப்போம். ஓகேவா? ஓகே, பாய். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பை.